இன்னைக்கு எங்க வீட்ல புசு புசுன்னு சூடான இட்லியோட தள்ளுவண்டி கடை தக்காளி புதினா சட்னி தான் செஞ்சிருந்தோம். இது இட்லிக்கு மட்டும் இல்ல, வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி எல்லாம் செய்யும்போது அதுக்குமே அட்டகாசமா இருக்கும். சட்னி செய்ய ஃபர்ஸ்ட் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு 3 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு, அடுத்து கட் பண்ண சின்ன துண்டு இஞ்சி, அதே மாதிரி 3 பல் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கணும். அடுத்து இதோடைய 2 கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சேர்த்து அது பாதிக்கும் குறைவா வதங்கினதுமே 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினதும் இதோடைய ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு, அடுத்து இதோடைய ஒரு கையளவு புதினா, அரை கையளவு மல்லி இலையும் சேர்த்து இது கொஞ்சம் வதங்கினதும் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா சூடானதும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்தா அருமையான தக்காளி புதினா சட்னி ரெடி.